மாணவர்கள் இன்னும் ஒரு காணொலியினூடாக சந்தித்து மகிழ்ச்சி அடைகிறேன். மாணவர்கள் தெரியும், கடந்த ஒரு வீடியோ போட்டு பங்குடைமை பற்றி, அதுவும் ஒரு பாஸ் பேப்பர் வினா எவ்வாறு இலகுவாக விடையளிப்பது என்று. இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பாஸ் பேப்பர் கொஸ்டின் தான். இதுக்கு எவ்வாறு விடையளிப்பது என்பதை நம்ம பார்க்க போறோம். சோ மிகவும் ஒரு இலகுவான பாடம். உயர்தர பரீட்சை எதிர்நோக்கிருக்கும் மாணவர்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. இந்த பங்குடைமை இலகுவான முறையில புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம். முன்னே காணொலியை சொன்ன மாதிரி தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் எத்தனை வினா இருக்குன்னு, எத்தனை வினா பங்குடைமை தொடர்பாக வரக்கூடியதா இருக்கும், அப்ப எத்தனை புள்ளிகள் பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். இந்த பாஸ் பேப்பர் வினா பொறுத்த வரைக்கும் டோட்டலா பாத்தீங்கன்னா 40 புள்ளிகள் பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். அப்ப 440 புள்ளிகள் இந்த பங்குடைமையினூடாகவே பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். இந்த பகுதி 2 வினா பாத்தீங்கன்னா 22 புள்ளிக்குரிய ஒரு வினாவாக காணப்படுகின்றது. சோ நம்ம பார்ப்போம் இந்த பங்குடைமை வினா எவ்வாறு இலகுவா செய்வது என்பது. பங்குடைமை பொறுத்த வரைக்கும் நோட்ஸ் நம்ம தெரிஞ்சிருக்கணும். நோட்ஸ் எதுக்கு நம்ம தெரிஞ்சிருக்கணும்னா, சில உதாரணத்து பாத்தீங்கன்னா அந்த கடன் வட்டி வீதம் சட்டம் சொல்றது பாத்தீங்கன்னா 5 வீதம் சொல்லுது, ஒப்பந்தம் பாத்தீங்கன்னா அது மாறக்கூடியதாக காணப்படும். சோ அதை நம்ம தெரிஞ்சிருக்கணும். சோ அந்த நோட்ஸ் எதுக்கு தெரிஞ்சிருக்கணும், நம்ம பகுதி 1 தொடக்கம் 30 வரையான வினாக்களுக்கு விடையளிப்பதற்கு, மிக சிறந்த ஒரு விடையளிப்பதற்கு நமக்கு அந்த நோட்ஸ் அவ்வளவு தெரிஞ்சிருக்கும். சரியா? இப்ப நம்ம பார்ப்போம் இந்த கொஸ்டின் இந்த வினா எவ்வாறு இலகுவா செய்வது. சோ பார்ப்போம். ஒன்னா கேள்வி என்ன கேட்கிறாங்கன்னா, வேண்டப்போடு என்ன கேட்கிறாங்கன்னா, 2022 3/31 முடிவடையும் வருடத்திற்கான பங்குடைமையின் வருமான கூற்று பங்காளர்கள் பகிர்வு உட்பட என்ன கேட்கிறாங்கன்னா, 2022 3/31 வருட முடிவில். அப்ப நம்ம எப்ப கணக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணிருக்கணும் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம எப்ப கணக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அந்த டேட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தா மாத்திருந்தா நமக்கு இலகுவான முறையில பாத்தீங்கன்னா விடையளிப்பதற்கு எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் செய்யக்கூடியதா இருக்கும். அப்ப நமக்கு தெரியும் வணிகம் எப்ப ஆரம்பிச்சிருக்கோம், 2021 4ஆம் மாதம் 34ஆம் மாதம் 1ஆம் தேதி பாத்தீங்கன்னா நிறுவனம் கணக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப கணக்கு செஞ்சு முடிக்கிறாங்க 22 3ஆம் மாதம் 31 கணக்கு செஞ்சு முடிக்கிறாங்க. சோ அப்ப இந்த 2 தேதியும் மிகவும் அவசியமானது. அடுத்து என்ன 2வது பாத்தீங்கன்னா, இதுல 2வது உள்ளடங்கியது பங்காளர்கள் பகிர்வு உட்பட. பங்காளர்கள் பகிர்வு உட்படனா இதுல என்னென்ன செய்யணும் பெஸ்ட் வேலைன்னு சொல்லுங்க. தேறி லாபத்தோட பங்காளர்களுடைய பற்று வட்டியை கூட்டும். ஏதாச்சும் பொருள் பற்றா இருக்கலாம், காசு பற்றா இருக்கலாம், அதுல காணப்படுகின்ற பற்று வட்டியை கூட்டும். அடுத்து என்ன செய்ய போறோம்னா, தேறி லாபம் பிளஸ் பற்ற கூட்டின பிறகு வார தொகையிலிருந்து, வார அமௌண்ட்ல இருந்து எதை டிடெக்ட் பண்ண போறோம்னா, எதை நம்ம கழிக்க போறோம்னா, பங்காளருடைய மூலதன வட்டி சம்பளங்களை கழிக்கப்படும். கழிச்சு எஞ்சிய தொகையை நம்ம என்ன செய்ய போறோம்னா லாப பகிர்வு செய்ய போறோம். எத்தனை பங்காளர் இருக்கிறாங்களோ அந்த பங்காளருக்கு இப்ப அந்தந்த வீதத்தின் அடிப்படையில நம்ம பிரிச்சு போடக்கூடியதா காணப்படும். இது 1வது கொஸ்டினா இருக்கும். 2வது என்ன கேட்கிறாங்கன்னா, 2022 3/31 முடிவடை வருடத்துக்கான பங்காளர்களின் மூலதன கணக்கு மற்றும் நடைமுறை கணக்கு. சோ பங்காளருடைய மூலதன கணக்கு மற்றும் நடைமுறை கணக்கை கேட்கிறாங்க. சோ அப்ப இது மிக இலகுவானது. நமக்கு விளங்கிக் கொள்ளணும் மூலதன கணக்குல என்னென்ன நம்ம சீராக செய்யக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி நடைமுறை கணக்குல என்னென்ன விடயங்கள் நம்ம உள்ளடக்கூடியதா காணப்படும். இது தெரிஞ்சிருந்தா மிகவும் ஒரு இலகுவான முறையில செய்யக்கூடியதா இருக்கும். சோ நம்ம போவோம் ஒண்ணு அது மேலே பார்ப்போம். ஒவ்வொரு தகவலா வச்சு நம்ம செஞ்சுட்டு வருவோம். சோ அப்ப என்ன சொல்றாங்க, பின்வரும் மீதிகளை அணு பணு ஜனு ஆகியோரின் பங்குடைமையின் 2021 4/1 நிதி நிலைமை கூட்டிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவை ஆகும். அப்ப என்ன சொல்றாங்க, இந்த கீழே காணப்படுகின்ற தகவல், அதாவது பங்காளர் வேர், மூலதன மீதி, நடைமுறை கணக்கு மீதி, கடன் மீதி, அவ்வளவு பாத்தீங்கன்னா 2021 2022 4/1 பாத்தீங்கன்னா காணப்படுகின்ற மீதிகள் குறிப்பிடுது. சோ அப்ப இந்த நிறுவனம் கணக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணுது. ஓகேவா? சோ அப்ப யார் யார் காணப்படுறாங்கன்னா, அணு பணு ஜனு 3 பேர் காணப்படுறாங்க. சோ பங்காளர் 3 பேர் காணப்பட்டா 95% பாத்தீங்கன்னா யாரோ ஒரு பங்காளர் நிறுவனத்திலிருந்து இளைப்பாற போறாரு. சோ அப்ப கிளியரா 3 நபர் இருக்கிறாங்க. ஓகேவா? சரியா? அடுத்து என்ன பாத்தீங்கன்னா, கீழே சொல்லிக்கலாம் பங்காளர் அணு பணு ஜனு மூலதனம் கணக்கு இது ஆரம்ப மீதி, அதாவது 3 சைவர் நீக்கப்பட்ட மீதி, அதாவது 10,000 8,000 6,000, நடைமுறை கணக்கு மீதி 2,000 1000 600, கடன் கணக்கு மீதி 4,000 கொடுத்திருக்கலாம். ஓகேவா? சோ அடுத்து பார்ப்போம். இதுல மேலதிக தகவல் என்ன சொல்றாங்கன்னா, அணு பணு ஜனு ஆகியோருக்கு இடையிலான லாபம் அல்லது நட்ட பகிர்வு வீதங்கள் முறை. அப்ப அணு பணு ஜனு 3 பேர் இருக்கிறாங்க. அவங்க லாபத்தை எப்படி பகிர போறாங்கன்னா 3க்கு 2க்கு 1, அதாவது அணுக்கு 3ம் பணுக்கு 2ம் ஜனுக்கு 1 வீதம் என்ற அடிப்படையை சொல்றாங்க. அடுத்து ஒவ்வொரு பங்காளரும் ரூபாய் 12,00,000 வருடாந்த சம்பளத்துக்கு உரித்திடுவர்கள். அப்ப இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க வருடாந்த சம்பளம், மாத சம்பளம் அல்ல, வருடாந்த சம்பளம். அப்ப 12 மாதத்துக்குரிய சம்பளம் தான் கொடுத்திருக்காங்க. சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பங்காளரும் வருட ஆரம்பத்தில் உள்ள மூலதன மீதிக்கு
10% வருடாந்த வட்டிக்கு உரித்துடையவர்கள். அப்போ ஒவ்வொரு பங்காளரும் அனு பனு ஜனு 3 பங்காளரும் பாத்தீங்கன்னா வருட ஆரம்பத்தில் உள்ள மூலதன மீதி வீரவளைகளும் வருட ஆரம்பத்தில் உள்ள மூலதன மீதிக்கு 10% வட்டி உரித்து உடையவர்களாம். இதை வாட்சி பிறகு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா டிரெக்டா போமெண்ட்டுக்கு போங்க. பங்குடையும் போமெண்ட் தான் பெஸ்ட்டா கிரியேட் பண்ணிக்கொள்ளும், அடிச்சு கொள்ளும். அப்பதான் டைம் உங்களுக்கு மிச்சப்படுத்தி கணக்கு செய்யக்கூடியதா இருக்கும். ஸோ போமெண்ட் போய் பாருங்க, நான் முன்னுக்கு நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அப்ப என்ன ஹெட்டிங் போட்டிருப்பீங்க 2022 மேல என்ன ஹெட்டிங் ஒரு கொஸ்டின் கேட்கறாங்களோ அந்த கொஸ்டின் அப்படியே எழுதுங்க, அதுதான் ஹெட்டிங்கா இருக்க போகுது. சரி, அப்ப இதுல பாத்தீங்கன்னா விபரம், இது உங்களுக்கு விருப்பமான இந்த 2 புக்ஸும் அடிச்சு கொள்ளலாம். நான் 3 புக்ஸ் போட்டுக்கேன் விலங்குறதுக்காக. அடுத்து விற்பனை, உங்களுக்கு தெரியும் விற்பனையில இருந்து சில செயற்பாடுகள் செஞ்சு தனது விற்பனை கிரயம் கண்டுபிடிச்சிருப்போம். அடுத்து பாத்தீங்கன்னா விற்பனை கிரயத்திலிருந்து சில செயற்பாடு நம்ம கழிச்சு மொத்த லாபத்தை கண்டுபிடிப்போம். அடுத்து நிறுவனத்துக்கு காணப்படுகிற செலவு உள்ளடக்கும். அடுத்து தேறிய லாபம், தேறிய லாபத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா பற்று வட்டி இருக்கா இல்லையா, நம்ம கொஸ்டினை ஃபுல்லா வாச்சிட்டு போமெண்ட் அடிக்க போனோம்னா டைம் பாத்தீங்கன்னா அதிகமா போகும். ஸோ அதை கிளியர் வழங்கி கொடுங்க. உங்களுக்கு போமெண்ட் ஞாபகம், அந்த போமெண்ட் பெஸ்ட்டா கிரியேட் பண்ணி கொள்ளுங்க. அதுக்கு பிறகு நீங்க கொஸ்டினை ஃபுல்லா வாசிக்க போங்க. வாட்சுக்கு காரணம் பாத்தீங்கன்னா எத்தனை நபர்கள் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் மேலுள்ள அந்த வாட்ச். அப்ப இதுல பாத்தீங்கன்னா அனு பனு ஜானு 3 பேர் இருக்கிறாங்க. பற்று வட்டி இருக்கலாம் இல்லாமல் போகலாம். ஓகே, ரெண்டாவது பாத்தீங்கன்னா மூலதன வட்டி அனு பனு ஜானு ஒரு கொடுக்கலாம் கொடுக்காம போகலாம், அதுக்கு நம்ம பிரச்சனை இல்லை. அடுத்து பாத்தீங்கன்னா பங்காள் சம்பளம் பாத்தீங்கன்னா அனு பனு ஜானு 3 பேர் காணப்படுறாங்க. சம்டைம் பங்காளு கிடைக்கலாம் கிடைக்காம போகலாம். அடுத்து பாத்தீங்கன்னா லாப பகிர்வு தொகை. அப்ப இதெல்லாம் செஞ்ச பிறகு இந்த பற்ற கூட்டி இது ரெண்டையும் கழிச்ச பிறகு பாத்தீங்கன்னா வாரம் பாத்தீங்கன்னா லாப பகிர்வு தொகையா இருக்கும். அதை பாத்தீங்கன்னா பங்காளர்கள் பகிர்வு செய்யப்படும். ஓகேவா? சோ இங்க காணப்படுகின்ற அதே பேருக்கு எங்க வரப்போகுதுன்னா மூலதன கணக்குல வரவு செலவு பக்கம் டீபம் இந்த சென்டர் தான் டீபமா இருக்கும். இது பாத்தீங்கன்னா வரவு பக்கமா இருக்கும். இந்த விபரத்துக்கு இந்த சைடு பாத்தீங்கன்னா செலவு பக்கமா இருக்கும். அப்ப வரவு பக்கத்துல என்ன வரும், சம்டைம் மீதி வரலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இது ஏதாச்சும் மூலதனத்துக்கு மாற்றுதா இருந்துச்சுன்னா, அதாவது பங்காளர் இளைப்பாறும் சந்தர்ப்பத்துல அவங்க செலுத்த வேண்டியது என்ன செஞ்சிருப்பாங்கன்னா மூலதன கணக்கினோட சீராக செஞ்சிருப்பாங்க. அந்த சில செயற்பாடுகள் இந்த சைட்டுக்குள்ள அடங்கிது. அடுத்து செலவு பக்கம் பாத்தீங்கன்னா மீதி, அதுல மேலதிக மூலதனம் நன்மதிப்பு எந்த ஒரு செம்மையாக்கம் இருந்தாலும் மூலதன கணக்குல செலவு பக்கம் செய்யணும். அனு பனு ஜானு 3 நபர் பேரே வந்து. அடுத்து பாத்தீங்கன்னா நடைமுறை கணக்கு, நடைமுறை கணக்கும் மூலதன கணக்கு போலவே தனது வரக்கூடியதா இருக்கும். இதில் உள்ளடக்கப்படுகின்ற விபரங்கள் மாத்திரம் தனது வேறுபட போகிறது. ஓகே, விபரம் பனு ஜானு மீதி சம்பளம் மூலதன வட்டி கடன் வட்டி இதெல்லாம் பாத்தீங்கன்னா நடைமுறை கணக்குல செலவு பக்கம் வரக்கூடியதா இருக்கும். செலுத்த வேண்டிய கிளியரா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த செலவு பக்கம் வர வேண்டியது பாத்தீங்கன்னா செலுத்த வேண்டிய மூலதன வட்டி சம்பள வட்டி கடன் வட்டி கடன் வட்டி லாபம் எல்லாம் செலுத்த வேண்டியதா காணப்படும். அதை வரவு பக்கம் பதிவு செஞ்சீங்கன்னா செலுத்தப்பட்டதாக காணப்படும். அது மூலதன வட்டி செலுத்தப்பட்டதாக காணப்படும், சம்பளம் செலுத்தப்பட்டதாக காணப்படும், அடுத்து பற்று செலுத்தப்பட்டதாக காணப்படும். இதெல்லாம் செலுத்தப்பட்டது மாத்திரம் எங்க வரக்கூடியதாக காணப்படும், நடைமுறை கணக்குல வரக்கூடியதாக காணப்படும். ஓகேவா? தான் போமன். சோ இப்போ 1வதுக்கு போகும். சரியா? கணக்கு செய்யும் போது இந்த மேலதிக தகவலை காணப்படுகிற இந்த ஒப்பந்தத்தின் நிபந்தனை இருக்கு தானே, இதை பெஸ்ட்டா நீங்க செய்ய போயிடாதீங்க. ரீசன் கிளியரா விளங்கி கொடுங்க. சம்டைம் அந்த பங்காளர் வருட ஆரம்பத்துல விலகுறாரா வருட இறுதியில விலகுறாரான்றது இந்த ஆரம்பத்திலேயே கொடுத்துருக்க மாட்டாங்க. சம்டைம் பாத்தீங்கன்னா இடையில ஏதாச்சும் இடத்துல கொடுத்துருப்பாங்க, சம்டைம் பாத்தீங்கன்னா கடைசியில கொடுத்துருப்பாங்க இந்த டேட்ல தான் பங்காளர் விலகுறாங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா அவ்வளவு கொஸ்டினையும் வாச்சிட்டு செய்ய போறது கஷ்டமா இருக்கும். அப்ப ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா இதை அவளுக்கு நம்ம விட்டுட்டோம். ஏன் நமக்கு லாப நட்ட பகிர்வு வீதம் தெரியும், என்னது 3க்கு 2க்கு 1 தெரியும். இந்த லாப நட்ட பகிர்வு வீதத்தை கிளியரா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எங்க பதிவு செய்ய போறீங்கன்னா மூலதன கணக்குல செலவு பக்கத்துல அந்தந்த நபருக்கு நேரம் பதிவு செஞ்சு கொள்ளுங்க. நன்மதிப்பு சீராக செய்வதற்கு மிக இலகுவான ஒரு முறையா காணப்படும். அப்ப பாருங்க 3க்கு 2க்கு 1னா அணு தான் ஆரம்பத்து பெஸ்டா காணப்படுறா. அடுத்து பனு ஜானு அப்ப ஓடுறா. அப்ப 3க்கு 2க்கு 1. அப்ப அதை என்ன செய்யறேன், இந்த இடத்துல நான் பதிவு செய்யறேன் 3க்கு 2க்கு 1 என்ற அடிப்படை ஆரம்பத்துல என்ன வீதம் சொல்றாங்களோ அதை செலவு பக்கம் மூலதன கணக்குல பதிவு செய்து கொள்ளுங்க. அது இலகுவா இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? சோ அப்புறம் இது அவ்வளோதையும் நான் வாச்சிட்டேன். ஸோ இதை வச்சு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா சம்டைம் இது நபர்கள் விலகுனாலோ சேர்ந்தாலோ இது தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ அது அப்படி இருக்கட்டும். ஓகேவா? இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா பங்காளர் ஒவ்வொருவரும் வழங்கப்படும் கடனுக்கு பங்காளர் 6% வருடாந்த வட்டிக்கு உரித்துடையவர் ஆவார். மேலும் இது பங்காளரின் நடைமுறை கணக்கினூடாக சீராக்கம் செய்யப்படும். அப்ப என்ன சொல்றாங்கன்னா பங்காளர் இருக்கிறாங்க, பங்காளர் கடனா பங்குடைமைக்கு வழங்கி இருந்தா எவ்வளவு வீதம் வட்டி கொடுக்கணுமா, 6% வட்டி கொடுக்கணுமா. அப்ப கிளியரா ஞாபகம் வச்சுக்கணும். சட்டம் என்ன சொல்லுது, 5% தான் வட்டி வழங்கணும். ஆனா ஒப்பந்தத்துல சொல்லியிருக்காங்க 6%. சோ அது நமக்கு இஷ்யூ இல்ல. எனக்கு கேட்டதா சம்டைம் கடனா வழங்கி இந்த 6% கொடுக்காத சந்தர்ப்பத்துல, எந்த ஒரு வீதமும் கொடுக்காத சந்தர்ப்பத்துல நம்ம என்ன செய்யணும்னா 5%க்கான வட்டியை கண்டுபிடிச்சு நம்ம போடுவோம். ஓகேவா? சோ அதுவும் நமக்கு தெரியாது இவ்வளவு கடனா வழங்கியிருக்காங்க. சோ அந்த கடனை நீங்க கொடுத்துருக்காங்க. அடிஷனல் வாட்சிட்டு போகும்போது பார்ப்போம்.
அடுத்து பாத்தீங்கன்னா 2022/3/31 முடிவடையும் வருடத்திற்கான பங்குடைமையின் விற்பனை வருவாய் மற்றும் விற்பனை கிரய முறையே 3 கோடி ரூபாய் மற்றும் 19 கோடி ரூபாய் 30 கோடி ரூபாய் மற்றும் 19 கோடி ரூபாய் ஆகும். அப்ப என்ன சொல்றாங்கன்னா 3 சைபர் நீக்கி 30,000 மற்றும் 19,000 பாத்தீங்கன்னா விற்பனை கிரைன்னு சொல்றாங்க. அப்ப இந்த விற்பனை கிரையத்தை எங்க பதிவு செய்யும்? வருமான கூட்டுல பதிவு செய்யும். அப்ப டைரக்டா போய் பதிவு செய்யுங்க. இந்த இடத்துல இங்க பாருங்க விற்பனை இருக்குது. சோ நான் இந்த இடத்துல பதிவு செய்யறேன். 2வது குளத்துல 3வது குளத்துல பதிவு செய்யறேன் 30,000. ஓகேவா? சோ அதே மாதிரி விற்பனை கிரையம் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 19,000. சோ நான் 19,000 பதிவு செய்கிறேன். ஓகே, அது ஒன்றா முடியும். சோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்னது முடிவடைஞ்சு நான் டிக் பண்ணி கொள்கிறேன். முடிஞ்சிடலாம். இது முடிவடைஞ்சு கலர் வந்து ஓகே. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா 3/31/2022 முடிவடையும் வருடத்திற்கான பங்குடைமை செயற்பாட்டு செலவுகள் ரூபாய் 50 லட்சம் ஆகும். அப்ப 2022 3/31 முடிவடைந்த அந்த வருடத்துக்கான மொத்த செயற்பாட்டு செலவுகள் எவ்வளவு சொல்றாங்க? 5,000. 3 சைபர் நீக்கி எவ்வளவு சொல்றாங்க? 5,000. சோ அப்ப இதையும் அது பதிவு செய்யப்படுறாங்க. செயற்பாடு செலவுகள் எங்க பதிவு செய்ய போறோம்? வருமான கூட்டுதல் அல்லது லாப நட்ட கூட்டுதல் நம்ம பதிவு செய்ய போறோம். அப்ப செலவுகள் பாத்தீங்கன்னா செயற்பாட்டு செலவுகள் வந்து 5,000 சொல்லியிருக்காங்க. சோ நான் இந்த இடத்துல பதிவு செய்யறேன். செயற்பாட்டு செலவுகள் வந்து 5,000 ரூபாய். அடுத்து பாத்தீங்கன்னா 3வது முடிஞ்சு. 4வது பாத்தீங்கன்னா பணுவால் பங்குடைமையிலிருந்து அவரின் சொந்த தேவைக்காக நடைமுறை வருடத்தில் எடுக்கப்பட்ட பொருட்களின் கிரயமானது ரூபாய் 4 லட்சமாக இருந்ததுடன் இது புத்தகத்தில் பதியப்பட்டிருக்கவில்லை. எனினும் 31/3/2022 உள்ளவாறான இருப்பானது விற்பனை கிரய கணிப்பீட்டிற்காக பௌதிக கணிப்பீட்டு அடிப்படையில் மதிப்பிடப்பட்டுள்ளது. அப்ப இது என்ன சொல்றாங்கன்னா இந்த பணம் இருக்காங்கதானே, இந்த பார்ட்னர் வந்து பார்ட்னர்ஷிப் நிறுவனத்திலிருந்து என்ன செஞ்சாங்கன்னா 400,000 அதாவது 4 லட்சம் பெறுமதியான பொருளை நிறுவனத்திலிருந்து எடுத்துட்டாங்க. சோ இது எடுத்த பாத்தீங்கன்னா கவனம் செலுத்தாம விற்பனை கிரயம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த 4 லட்சம் கவனம் செலுத்தாம விற்பனை கிரயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. சோ அப்ப விற்பனை கிரயம் அதிகமா இருக்குமா குறைவா இருக்குமான்னு ஒரு டவுட்டா இருக்கு. சோ இதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா தன்னுடைமை கணக்கு படிச்சிருப்பீங்க. சோ அதுல உங்களுக்கு தெரியும் எவ்வாறு இந்த விற்பனை கிரயம் கண்டுபிடிக்கிறது. ஆரம்பத்துல நம்ம என்ன செஞ்சிருப்போம்? கொள்வனவு என்ன செஞ்சிருப்போம்? கொள்வனவு பாத்தீங்கன்னா வெளித்திரும்பல கழிச்சிருப்போம். வெளித்திரும்பல கழிச்சு உட்சுமை கூலி ஏதாச்சும் அதை கூட்டியிருப்போம். கூட்டின பிறகு பாத்தீங்கன்னா கொள்வனவுல இருந்து எதை கழிச்சிருப்போம்னா இந்த பொருள் பற்ற மாத்திரம் அதை கழிச்சிருப்போம். அப்ப பொருள் பற்று கழிச்சோம்னா கொள்வனவு குறைவடையும். அப்ப கொள்வனவு குறைவடைஞ்சா விற்பனை கிரயம் என்ன செய்ய போகுது? குறைவடையமா இருக்கும். சோ அப்ப நம்ம என்ன செய்ய போதும்? 4 லட்சத்தால விற்பனை கிரயம் குறைவடைய போகுது. சோ அப்ப நான் என்ன செய்யறேன்னா அந்த 4 லட்சத்தை வந்து விற்பனை கிரயத்துல இருந்து பொருள் பற்று நான் கழிக்கிறேன். ரீசன் கிளியரா வரையும் கொடுங்க. பொருளை பற்று செஞ்சிருந்தா விற்பனை கிரயத்துல இருந்து குறைவடையக்கூடியதா காணப்படும். விற்பனை கிரயத்துல நான் கழிக்கிறேன். சரியா? இந்த பொருள் பற்று இரட்டை பதிவு பாத்தீங்கன்னா லாப நட்ட கணக்கு வரவு, லாப நட்ட கணக்கு செலவு, நடைமுறை கணக்கு வரவுல பதிவு செஞ்சிருப்பீங்க. பொருள் பற்று யாருக்கு? பணுக்கு 400 பதிவு செஞ்சிருப்பீங்க. சோ இதோட பாத்தீங்கன்னா இது முடிவடைஞ்சு விடும். ஓகேவா? சோ 4வது செம்மையாக்கமும் ஓகே. அடுத்து பார்ப்போம். 5வது பாத்தீங்கன்னா நடைமுறை வருடத்தில் பங்காளர் ஒவ்வொருவருக்கும் ரூபாய் 10 லட்சம் சம்பளமாக செலுத்தப்பட்டதுடன் இக்கொடுக்கல் வாங்கல்களுக்கு பங்குடைமையின் செயற்பாட்டு செலவில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அப்ப என்ன சொல்றாங்கன்னா பங்காளருக்கு வந்து சம்பளம் வழங்கியிருக்காங்க. சோ நிறுவனத்தில் வழங்கப்படுகின்ற சம்பளம் வேற, பங்காளருக்கு வழங்கப்படுகின்ற சம்பளம் வேற. சோ எவ்வளவு சம்பளம் வழங்கியிருக்காங்கன்னா ஒவ்வொரு நபருக்கும் வந்து 1000 ரூபாய் வழங்கியிருக்காங்க. ஒவ்வொரு நபருக்கும் 1000 ரூபாய் வழங்கியிருக்காங்க. இந்த வழங்கப்பட்ட சம்பளம் எங்க உள்ளடக்கிட்டாங்கன்னா செயற்பாட்டு செலவுல உள்ளடக்கிட்டாங்க. அப்ப செயற்பாட்டு செலவு உள்ளடக்கப்பட்டு சரியா பிள்ளையா பெஸ்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கும். சோ இது பாத்தீங்கன்னா பங்காளருக்கான சம்பளம். அப்ப செயற்பாடு செலவுனா நிறுவனத்திலிருந்து விற்பனை கொள்வனும் அது தொடர்பாக இடப்பட்ட ஒரு செலவா காணப்படும். சோ அப்ப இது பதியப்பட்டதே இல்ல. சோ பதியப்பட்டிருந்தா செயற்பாடு செலவு என்ன செஞ்சிருக்கும்? அதிகரிச்சு காணப்படும். ஒரு நபருக்கு தான் 1000 ரூபாய் தர 3 பேருக்கு பெருக்கி இருக்கீங்க. அப்ப 3000 ரூபாய். சோ அப்ப 3000 ரூபாயில பாத்தீங்கன்னா அந்த செயற்பாடு செலவு வந்து அதிகரிச்சு காணப்படும். சோ அப்ப என்ன செய்யணும்? நம்ம கழிக்கணும். உங்களுக்கு தெரியும் செயற்பாட்டு செலவுகள் இல்லையா என்ன மீதியா இருக்குன்னா வரவு மீதியா காணப்படும். அப்ப வரவு மீதி நம்ம கழிக்கணும். என்ன செய்யணும்? செலவு வைக்கணும். அப்ப நம்ம கழிக்க போறோம். எவ்வளவு கழிக்க போறோம்? 3000 ரூபாய். ஒரு நபருக்கு தான் 1000னா 3 பேருக்கு 3000 ரூபாய். அப்ப செயற்பாட்டு செலவு நான் கழிக்கிறேன். பங்காளர் சம்பளம் பாத்தீங்கன்னா எவ்வளவு காணப்படுதுன்னா 3000 ரூபாய் காணப்படுது. சோ அந்த 3000 ரூபாயை இந்த இடத்துல கழிக்கிறேன். அதே மாதிரி இது பங்காளருக்கு செலுத்தப்பட்ட சம்பளம். சோ அப்ப அதுக்கான இரட்டை பதிவு எவ்வாறு வரப்போகுதுன்னா செயற்பாட்டு செலவு கணக்கு செலவு நடைமுறை கணக்குல வரவுல பதிவு செஞ்சிருப்பேன். எவ்வளவு பதிவு செஞ்சிருப்போம்னா செலுத்தப்பட்ட சம்பளங்கள் ஒவ்வொரு நபருக்கும் பாத்தீங்கன்னா அணுக்கு 1000 ரூபாய், அடுத்து பாத்தீங்கன்னா பணுக்கு 1000 ரூபாய், அடுத்து பாத்தீங்கன்னா ஜனுக்கு 1000 ரூபாய்ன்னு பதிவு செஞ்சிருப்போம். ஓகேவா? சரி, அடுத்து பாத்தீங்கன்னா
அடுத்து என்ன சொல்றாங்க? சோ 5வது செம்மையாக்கம் முடிவடைந்துட்டு. அடுத்து பாருங்க 6வது என்ன சொல்றாங்கன்னா, ஜனுவிற்கு சொந்தமான காணியானது 2022/3/1 பங்குடைமைக்கு மாத வாடகை ரூபா 1,15,000 கொடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாடகையானது செலுத்தப்பட்டிருக்கோ அல்லது கணக்குல பதியப்படவில்லை. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஜனுவிற்கு சொந்தமான ஒரு இடம் ஒன்று இருக்கு, ஒரு காணி ஒன்று இருக்கு. அந்த காணியில என்ன செய்யறாங்கன்னா, இப்ப 2022/3/31 கிளியரா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். 2022/3/31 இப்ப வருட இறுதியில என்ன செய்யறாங்கன்னா, அதாவது ஒரு மாசம் கெப்புல என்ன செய்யறாங்கன்னா ரெண்ட்டுக்கு விடுறாங்க. சோ எவ்வளவுக்கு ரெண்ட் விடுறாங்க? 1 மந்த்துக்கு ரெண்ட் எவ்வளவு சொல்றாங்க? 115,000 சொல்றாங்க. 1 மந்த் ரெண்ட் சொல்றாங்க. சோ இந்த 1 மந்த் ரெண்டுக்கான எந்த வித அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யலையா? வருமான கூடலையும் பதிவு செய்யலாம், நடைமுறை கணக்குலையும் பதிவு செய்யலாம்னு சொல்றாங்க. இப்ப நான் செய்ய போறோம், பதிவு செய்ய போறோம். சோ பதிவு செய்ய போறோம்னா கிளியரா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், செயற்பாடு செலவுல இதை பதிவு செஞ்சிருக்க மாட்டாங்க. அப்ப செயற்பாடு செலவோட நம்ம என்ன செஞ்சு கொள்ளணும்? இந்த வாடகை என்ற ஒரு எக்ஸ்பென்ஸ் என்ன செஞ்சுக்கணும்? கூட்டிக் கொள்ளணும். சரியா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? செயற்பாட்டு செலவுல வாடகைன்னு ஒரு நிரல் இருக்கும். சோ வாடகை என்ற ஒரு நிரல் நம்ம என்ன செய்யப்போம்னா கூட்டப்புறம் எவ்வளவு கூட்டப்புறோம்? 1,15,000 செய்வர் நீக்கி. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா கிளியரா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இந்த வாடகை யாருக்கு வருமானமா இருக்க போகுதுன்னா ஜனுக்கு பாத்தீங்கன்னா வருமானமா இருக்க போகுது. ரீசன் பாத்தீங்கன்னா பங்குடைமை வேற யாருக்காச்சும் ஒரு நிறுவனத்துல இயங்கினாலும் அவங்களுக்கு என்ன செய்யணும்? வாடகை செலுத்தணும். சோ அது என்ன செய்யறாங்கன்னா, வேற யாருக்கும் வாடகை செலுத்தாம ஜனுக்கே சொந்தமான காணியில என்ன செய்யறாங்கன்னா நிறுவனத்தை போட்டிருக்காங்க. அப்ப ஜனுக்கு செலுத்தும் போது இது ஜனுக்கான ஒரு வருமானமா இருக்கும். சோ அப்ப டிரெக்டா நீங்க என்ன செய்யணும்? நடைமுறை கணக்குல இந்த இடத்துல என்ன செய்ய போறீங்க? பதிவு செய்ய போறீங்க. ஜனுல பாத்தீங்கன்னா வாடகை 1,15,000 பதிவு செய்ய போறீங்க. வாடகை பதிவு செய்ய போறீங்க. ஓகேவா? நடைமுறை கணக்குல பாத்தீங்கன்னா பங்காளருக்கு சேர வேண்டிய வருமானங்களும் அவங்களுக்கு செலுத்தப்பட்ட வருமானங்கள் மாத்திரம் பதிவு செய்யக்கூடியதா காணப்படும். சோ அதுக்கு கிளியரா ஞாபகம் வச்சுக்கணும். சோ அதுவும் முடிவடைஞ்சு இருக்கு. ஓகேவா? சோ இதுவும் ஓகே. 6வது ஓகே. அடுத்து 7வது பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விடயம். நிறைய மாணவர்கள் பாத்தீங்கன்னா இதுல பிழை விடுவாங்க. இது என்னடா எப்படி வந்திருக்கு? என்ன சொல்றாங்கன்னா, அணு கடன் மீதியில் 75% ஆனது 31/12/2021 தேதி வரையான வட்டியுடன் தீர்க்கப்பட்டுள்ளது. அப்ப அணு பாத்தீங்கன்னா கடனா வழங்கியிருக்காங்க. எவ்வளவு கடன் வழங்கியிருக்காங்க? 4,000 ரூபாய். சொந்த இடத்துல பாருங்க, ஆரம்பத்தில் வழங்கியிருக்காங்க எவ்வளவு? அணுக்கான கடன் 4,000 ரூபாய், 40 லட்சம் ரூபாய். இந்த 40 லட்சம் ரூபாயில 75% என்ன செஞ்சிருக்காங்கன்னா 12/31/2021 வட்டியில செலுத்திட்டாங்க. அப்ப இந்த டேட் கூட செலுத்திருக்காங்க. அப்ப இந்த டேட்ல 75% பெஸ்டா கண்டுபிடிக்கணும். அப்ப 75% அமௌண்ட் எவ்வளவு கண்டுபிடிக்கணும்? சோ அப்ப கண்டுபிடிக்க நீங்க என்ன செய்யிருப்பீங்க? இந்த நான் செய்யறேன். ஓகேவா? மொத்தம் பாத்தீங்கன்னா 4 லட்சம், 40 லட்சம் என்ன செஞ்சிருப்பீங்க? பிரிச்சிருப்பீங்க. 100ஆல பிரிச்சுட்டு என்ன செய்யிருப்பீங்க? 75ஆல பெருக்கி இருப்பீங்க. சோ அப்ப 75ஆல பெருக்குனா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்திருக்கும். என்ன அமௌண்ட் வந்திருக்கும்னா 30 லட்சம் ஒரு தொகை வந்திருக்கும். அது 3 சேர் நீக்கி 3000. அப்ப இந்த 3000 என்ன செஞ்சாங்கன்னா செட்டில் பண்ணிட்டாங்க. யாருக்கு செட்டில் பண்ணிட்டாங்க? ஜனுக்கு செட்டில் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த 3000க்கான வட்டியை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். டிரெக்டா இப்ப இந்த 4,000க்கான வட்டியை கண்டுபிடிக்க முடியாது. இது பாத்தீங்கன்னா எத்தனை மாதம் பாருங்க, கால்குலேட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். 12ஆம் மாசம் 31 உங்களுக்கு தெரியும். நிறுவன கணக்கு எப்ப ஆரம்பிச்சிருக்கும்? 2021 4ஆம் மாதம் 31ஆம் தேதி ஆரம்பிச்சிருக்கும். அப்ப 4ஆம் மாசம் வரக்கூடியதா இருக்கும், 5ஆம் மாதம் வரக்கூடியதா இருக்கும், 6ஆம் மாதம் வரக்கூடியதா இருக்கும், 7ஆம் மாதம் வரக்கூடியதா இருக்கும், 8ஆம் மாதம் வரக்கூடியதா இருக்கும், 9ஆம் மாதம், 10ஆம் மாதம், 11ஆம் மாதம், 12ஆம் மாதம். மொத்தம் பாத்தீங்கன்னா 9 மாதங்கள் பாத்தீங்கன்னா வட்டி செலுத்தி இருப்பாங்க. அப்ப அந்த 9 மாதத்துக்கான வட்டியை கண்டுபிடிக்கணும். சோ அப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? 3000. சோ 3000 இது என்ன செஞ்சிருப்பீங்க? பிரிச்சிருப்பீங்க. 100ஆல பிரிச்சு பெருக்கி இருப்பீங்க 6ஆல. சோ அப்ப 6ஆல பெருக்குனா மொத்த வட்டி வந்திருக்கும். சோ வட்டி வீதம் பாத்தீங்கன்னா 6 கொடுத்திருப்பாங்க. இந்த இடத்துல வட்டி வீதம் கொடுத்திருக்காங்க 6 வீதம். சோ செஞ்சு பாருங்க, கேளுங்கும். இது கிளியரா 6 வீதம் கொடுத்திருக்காங்க. சோ அப்ப 3000 6 வீதம் பாத்தீங்கன்னா 1,80,000 ரூபாய். 1,80,000 ரூபாய் பாத்தீங்கன்னா அது வட்டியா செலுத்தியிருப்பாங்க. எவ்வளவு செலுத்தியிருப்பாங்க? 1,80,000 ரூபாய் பாத்தீங்கன்னா வட்டியா செலுத்தியிருப்பாங்க. எவ்வளவுக்கு இந்த வட்டி? இந்த 3 லட்சத்துக்கு தான் 1,80,000. இதுக்கு போய் டிரெக்டாவே 12 மாதம் கண்டுபிடிக்க முடியாது. ரீசன் என்ன சொல்றாங்க? செட்டில் பண்ணிட்டாங்க. இந்த 75% வட்டியை கொடுத்துட்டாங்க. அப்போ 1,80,000 வட்டியை செலுத்தி இருக்கிறாங்க. ஓகேவா? இப்ப அடுத்து பார்க்கணும்,
இன்னும் அந்த நிறுவனம் வந்து எவ்வளவு கடனை செலுத்த இருக்குன்னு பார்க்கணும். அப்போ மொத்தம் 4000, அதுல 3000 செலுத்திட்டாங்க. இன்னும் செலுத்த வேண்டியது பாத்தீங்கன்னா 1000, அதாவது 10 லட்சம் செலுத்த வேண்டி காணப்படுது. இப்ப இந்த 10 லட்சம் செலுத்த வேண்டி காணப்படுதுன்னா இதுக்கும் வட்டி செலுத்தணும். இப்போ வட்டி வீதம் எவ்வளவு சொல்றாங்க? 6%. சோ இதே என்ன செஞ்சிருப்பீங்க? பிரிச்சிருப்பீங்க 100ஆல, பெருக்கிருப்பீங்க 6ஆல. சோ பெருக்குன்னா உங்களுக்கு வந்திருக்கும், எவ்வளவு வந்திருக்கும்னா 60,000 ரூபாய் வந்திருக்கும். எவ்வளவு வந்திருக்கும்? 60,000 ரூபாய். சோ இந்த 60,000 ரூபாய் பார்த்தீங்க எந்த ஒரு டேட்டும் மென்ஷன் பண்ணல, கிளியரா ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து எப்ப செலுத்த போறாங்க நமக்கு தெரியாது. அப்ப நம்ம கண்டுபிடிக்கப்பட்ட இந்த 60,000 வட்டி பாத்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கான வட்டி. ஒரு வருடத்துக்கு தான் 60,000னா ஒரு மாதத்துக்கு கண்டுபிடிக்கணும். ரீசன் பாத்தீங்கன்னா எனக்கு கணக்கு செய்யும் போது திருத்துல பாருங்க, 2021 12/31 இப்ப கணக்கு செஞ்சு முடிக்க போறோம். இந்த டேட்ல கணக்கு செஞ்சு முடிக்க போறோம். அப்ப இந்த டேட்டுக்கும் இந்த திகதிக்கும் இப்படி எத்தனை மாதம் காணப்படணும்? 12ஆம் மாசம் வராது, 31ல 1ஆம் மாதம் வரும், 2ஆம் மாதம் வரும், 3 மாதம். அப்போ 3 மாதத்துக்கான வட்டியை கண்டுபிடிக்கணும். சோ அப்ப என்ன செய்ய போறீங்க? பிரிக்க போறீங்க 12ஆல. இந்த இடத்துல செய்ய போறீங்க 12ஆல பிரிக்க போறீங்க. சோ 12ஆல பிரிச்சோம்னா ஒரு மாதத்துக்கான வட்டி வந்திருக்கு, எவ்வளவு இருக்குன்னா 5,000 ரூபாய். ஒரு மாதத்துக்கு தான் 5,000 ரூபாய்னா 3 மாதம் நிறுவனத்துல இருக்க போகுது. சோ என்ன செஞ்சிருப்பீங்க? அதை பெருக்கி இருப்பீங்க, மறுபடி 3ஆல பெருக்கி இருப்பீங்க. சோ 3ஆல பெருக்கினா மொத்தம் பாத்தீங்கன்னா 15,000 ரூபாய் வட்டி வந்திருக்கும். 15,000 ரூபாய் வட்டி வந்திருக்கும். சோ இது ஓகேவா? சோ அப்ப என்ன மொத்தம் பாத்தீங்கன்னா 1,80,000 காசா செலுத்திருக்காங்க. இன்னும் காசா செலுத்த வேண்டியது 15,000. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா எவ்வளவு செலுத்திருக்கும்னா 1,80,000 பிளஸ் என்ன செஞ்சிருப்பீங்க? அதோட எவ்வளவு கூட்டியிருப்பீங்க? 1,15,000 கூட்டிருப்பீங்க. 1,15,000 15,000 கூட்டியிருப்பீங்க. சோ கூட்டுனா 1,95,000 பாத்தீங்கன்னா நிறுவனம் யாருக்கு செலுத்திருக்கும்னா அணு என்ற நபருக்கு செலுத்திருக்கோம். அப்ப அந்த 1,95,000 பாத்தீங்கன்னா நிறுவனத்துக்கான ஒரு எக்ஸ்பென்ஸா இருக்கு. சோ அப்ப எக்ஸ்பென்ஸ்ல நம்ம என்ன செய்யணும்னா இந்த கடன் வட்டி வந்து டைரக்டா வருமான கூட்டுல பதிவு செய்யும். எவ்வளவு பதிவு செய்யப்படும்னா 1,95,000 பதிவு செய்யப்படும். ஓகேவா? 1,95,000 பதிவு செஞ்சிட்டோம். சோ இதன் பிறகு பாத்தீங்கன்னா 1,95,000 யாருக்கு செலுத்தணும்? நிறுவனம் பாத்தீங்கன்னா அணுக்கு செலுத்தணும். அப்ப அணுக்கு அது சேர வேண்டிய ஒரு வருமானமா இருக்கும். அப்ப சேர வேண்டிய வருமானம் பாத்தீங்கன்னா 1,95,000. சோ டிரெக்டா கொண்டு போய் பதிவு செய்யுங்க. இங்க நடைமுறை கணக்குல அணுக்கு சேர வேண்டிய கடன் வட்டி மொத்தமே எவ்வளவு? 1,95,000. ஓகேவா? இதை பதிவு செஞ்சிட்டோம். அடுத்து இன்னொரு செயற்பாடு இருக்குது. மொத்தம் 1,95,000 செலுத்தணும். இதுல எவ்வளவு காசா செலுத்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்க 75% காசா செலுத்திட்டாங்களாம். அப்ப அதுல 75% எவ்வளவு? 1,80,000 காசா செலுத்தப்பட்டது. காசா செலுத்தப்பட்டதா இருக்கும். சோ அப்ப செலுத்தப்பட்ட அமௌண்ட் என்ன செய்வீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட்ல நடைமுறை கணக்குல செஞ்சீங்க செலுத்தப்பட்ட 80,000 ரூபாய் பதிவு செஞ்சிருப்பீங்க. ஓகேவா? சோ அப்ப பாருங்க 1,95,000 இருந்து 1,80,000 கழிச்சா 15,000 செலவு பக்கம் பாத்தீங்கன்னா காணப்படும். சோ அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து கால்குலேட் ஆனது இதுல உள்ள அடங்கிடும். ஓகேவா? சோ இப்ப அடுத்து பார்ப்போம். சோ 7வது ஓகே நினைக்கிறேன். 7வதும் ஓகே. இப்ப பார்ப்போம் 8வது என்ன சொல்றாங்க. சோ இப்ப 8வது என்ன சொல்றாங்கன்னா 2022 3/31 ஜனு பங்குடுமை வந்து இலைப்பாரினார். எப்ப இலைப்பாடுறாங்க? 2022 3ஆம் மாதம் 31. அப்ப கிளியரா ஞாபகம் வச்சுக்கணும். இது வருட இறுதியில தான் இலைப்பாடுறாங்க. வருட இறுதியில் இலைப்பாருனா பற்று வட்டி, மூலதன வட்டி, சம்பளம், லாப பகிர்வு அவ்வளோ விடயங்கள் அது செய்யப்பட வேண்டும் அந்த நபருக்கு. இது இங்க 2021 4/1 வந்திருந்தா இப்ப இங்க பதியப்பட்ட எந்த ஒரு செயற்பாடும் இந்த இடத்துக்கு வராது. அதாவது கடன் வட்டியா இருக்கலாம், சம்பளமா இருக்கலாம், மூலதன வட்டியா இருக்கலாம், எதுவுமே அது பதிவு செய்ய மாட்டோம் அந்த குறித்த நபருக்கு வருட ஆரம்பத்துல விலகுனா. அப்ப அவங்க வருட இறுதியில தான் விலகுவாங்க. ஓகேவா? சோ வருட இறுதியில விலகும் போது பங்குடைய நன்மதிப்புகளை சொல்றாங்க 6,000 சொல்றாங்க. பங்குடைய நன்மதிப்புகளை சொல்றாங்க 6,000 சொல்றாங்க. இது பங்குடைமையின் புத்தகங்கள் சீராக்கப்பட வேண்டியுள்ளது. அணுவும் பணுவும் லாப நட்டங்களை பாத்தீங்கன்னா முறையே 3:2. சரியா? அணுவும் என்ன சொல்றாங்கன்னா அணுவும் பணுவும் பாத்தீங்கன்னா லாப நட்டங்கள் முறை எவ்வாறு பகிர்வு செய்யறாங்களா? 3:2 என்ற அடிப்படையில பகிர்வு செய்யறாங்களாம். இது பாத்தீங்கன்னா புதிய லாப நட்ட வீதமா இருக்கும். ஆரம்பத்துல இது பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் உள்ள லாப நட்ட வீதமா இருக்கும். இது பாத்தீங்கன்னா புதிய லாப நட்ட வீதமா இருக்கும். இந்த புதிய லாப நட்ட வீதத்தை மூலதன கணக்குல வரவு பக்கம் பதிவு செஞ்சு கொடுங்க. அந்தந்த நபருக்கு நேரம் யாரா இருக்க போறாங்க. இதுல பாத்தீங்கன்னா யாரு விலகுறான்னு பாத்தீங்கன்னா அணு விலகுறாங்க. சப்போஸ் அணு விலகுனா அணுவும் பணம் இருக்க போறாங்க. சோ இவருக்கு பாத்தீங்கன்னா 3, இவர்கள் பாத்தீங்கன்னா 2 வீதம் வழங்க போறோம். சரியா? இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு இலவசம் செய்யக்கூடியதா காணப்படும். சோ மொத்தம் எவ்வளவு அமௌண்ட் சொல்றாங்கன்னா நன்மதிப்பு பாத்தீங்கன்னா 6,000 ரூபாய்.
சோ மொத்தம் பாத்தீங்கன்னா 6000 ரூபாய். இந்த 6000 ரூபாய் என்ன செய்யறாங்க, நன்மதிப்பு சீராக செய்யும் போது ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா செலவு பக்கம் செஞ்சாங்க. ஆரம்பத்துல பாருங்க, செலவு பக்கம் பாத்தீங்கன்னா அண்ணுக்கு 3 கொடுக்கணும், பணுக்கு 2 கொடுக்கணும், ஜனுக்கு மொத்தம் எத்தனை கொடுக்க போறீங்க, 3 + 2 + 1 மொத்தம் பாத்தீங்கன்னா 6. என்ன செய்யுங்க, இதை பிரிங்க. எத்தனை பிரிக்க போறீங்க, 6ஆல. சோ 6ஆல் பிரிச்சா 1 வீதம் வரக்கூடியதா இருக்கும். சோ 1 வீதம் எவ்வளவு வரப்போகுது, 1000. 1 வீதம்னா 1000னா அணுக்கு எவ்வளவு கொடுக்கணும், 3 வீதம். அப்ப இந்த 1000த்தை 3ஆல பெருக்கி இருப்பீங்க. நன்மதிப்பு இவருக்கு வந்திருக்க எவ்வளவு, 3000 ரூபாய் வந்திருக்கு. இவருக்கு வந்திருக்கும் 3000 ரூபாய். அடுத்து இதே 1000த்தை 2ஆல பெருக்கணும், யாருக்கு வந்திருக்கும், பணுக்கு வந்திருக்கும் 2000 ரூபாய். அப்ப ஜனுக்கு எவ்வளவு வந்திருக்கும்னா 600 வந்திருக்கும். ஓகேவா, சரி 1000 வந்திருக்கும். அடுத்து பாருங்க, இதே சீராக என்ன செய்ய போறீங்க, வரவு பக்கம் வர போறீங்க. இப்போ வரவு பக்கம் பாத்தீங்கன்னா எத்தனை வீதம் பெஸ்டா இருக்குன்னு பார்க்கணும். ஜனு நம்ம செய்ய மாட்டோம். ஜனு இலை பாடுறாங்க. இதுல பாருங்க, அணு 3, பணு 2, மொத்தம் எத்தனை வீதம் காணப்படுது, 5 வீதம் தான் காணப்படுது. அப்ப 6000 என்ன செய்யுங்க, அதே அமௌண்ட் தான். 6000 என்ன செய்ய போறீங்க, 5ஆல பிரிக்க போறீங்க. 6000 5ஆல பிரிக்க போறீங்க. சோ அப்ப 6000 நீங்க 5ஆல பிரிச்சு அவங்களுக்கு வந்திருக்கோம், 1200 வந்திருக்கும். அப்போ 1 வீதம் 1200. 1 வீதம் தான் 1200னா அணுக்கு எவ்வளவு காணப்படுது, 3 வீதம். சோ 3ஆல பெருக்கி இருப்பீங்க. எவ்வளவு வந்திருக்கும், 3000. நன்மதி பாத்தீங்கன்னா நன்மதிப்புக்கு நேரா 3600 வந்திருக்கும். சரி, அப்ப 3600 அணுக்கா இருந்தா பேலன்ஸ் பாத்தீங்க 6000த்துல பேலன்ஸ் எவ்வளவு காணப்படுதுன்னு பாத்தீங்கன்னா அது என்ன செஞ்சிருப்பீங்க, 1200 தர 2ஆல பெருக்கி இருப்பீங்க. 1200 என்ன செஞ்சிருப்பீங்க, 2ஆல பெருக்கி இருப்பீங்க. சோ இப்ப 2ஆல பெருக்கணும் 2400 பாத்தீங்கன்னா யாருக்கு வந்திருக்கும், பணுக்கு வந்திருக்கும். சோ இது தனது மிக இலகுவான ஒரு முறையா இருக்கும் நன்மதிப்பு செய்வதற்காக. ஓகேவா, சோ இப்ப அடுத்து பார்ப்போம் அந்த லிஸ்ட்டும். ஓகே, சரியா. இப்ப அடுத்து என்ன சொல்றாங்கன்னா 2022 3/31 ரூபாய் 12 லட்சம் கொண்டு செல் தொகை கொண்ட மோட்டார் வாகனம் ஒன்று ஏனைய பங்காளரின் சம்மதத்துடன் ஜானுக்கு கொடுக்கப்பட்டது. ஜானுக்கு செலுத்த வேண்டிய மீதி தொகையானது கடன் கணக்கு மாற்றப்பட்டது. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இப்ப ஜான் விலக போறாங்க பங்கு விலகிற சந்தர்ப்பத்துல 12 லட்சம் பெறுமதியான ஒரு மோட்டார் வாகனத்தை மற்ற பங்காளர் அணுவும் பனுடைய சம்மதத்தின் அடிப்படையில் யாருக்கு செலுத்துறாங்க, ஜானுக்கு செலுத்துறாங்க. செலுத்தி எஞ்சிய தொகையை என்ன செய்யறாங்கன்னா கடன் கணக்குக்கு மாற்றுறாங்களாம். அப்ப எஞ்சிய தொகை நம்ம எவ்வளவு கண்டுபிடிக்கணும். சோ அப்ப கிளியரா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இது பங்காளர் இளைப்பாடுற சந்தர்ப்பத்துல ஏதாச்சும் சொத்தை அவருக்கு வழங்கியிருந்தாங்கன்னா அந்த சொத்து சீராக எங்க செய்ய போறோம்னா மூலதன கணக்கினுக்காக சீராகவும் செய்ய போறோம். சரியா, அப்ப மோட்டார் வெஹிக்கிள் நிறுவனத்தில் உள்ள மோட்டார் வெஹிக்கிள் வழங்குற சந்தர்ப்பத்துல நிறுவனத்தில் உள்ள மோட்டார் வெஹிக்கிள் குறைவடையும். மோட்டார் வெஹிக்கிள் குறைவடைஞ்சா ஃபர்ஸ்ட் நம்ம விலையும் கொள்ளணும். மோட்டார் வெஹிக்கிள் எந்த சொத்து எதுல உள்ளடக்கூடியதா இருக்கும், பொறுப்பா சொத்தானு நமக்கு தெரியும். மோட்டார் வெஹிக்கிள் ஒரு சொத்தா இருக்கும். என்ன சொத்தா இருக்கும், நடைமுறை அல்லா சொத்தா இருக்கும். அப்ப நடைமுறை அல்லா சொத்தா இருக்கலாம், நடைமுறை சொத்தா இருக்கலாம். எந்த சொத்தாக இருந்தாலும் அது என்ன செய்ய போகுதுன்னா குறைவடைய போகுது. குறைவடைகின்ற சந்தர்ப்பத்துல செலவு பக்கம் பதிவு செய்வாங்க. அப்ப மோட்டார் வாகன கணக்கு செலவு மூலதன கணக்குல வரவுல பதிவு செய்வாங்க 1200. சோ இந்த இடத்துல பாருங்கன்னா எழுதியிருக்கேன், மோட்டார் வாகனம் கொண்டு செல்ல யாருக்கு, ஜனுக்கு பாத்தீங்கன்னா 1200 நான் பதிவு செய்யறேன். ஓகேவா, மத்த செம்மையாக்கம் பாத்தீங்கன்னா நிதி நிலைமை கூற்று கேட்டிருந்தாங்கன்னா அதுல சீராக்கம் இடம்பெறும். சோ இந்த இடத்துல தேவைப்படாது அது. ஓகேவா, நான் 1200 பதிவு செஞ்சுட்டேன். அதுவும் முடிவடைஞ்சு. இப்ப பேலன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா அதை எங்க மாத்தணும், கடன் கணக்கு மாத்த போறோம். அப்ப இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் முடிவடைஞ்சது. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, ஜானுவின் இலைப்பாறுகளுடன் தொடர்புடைய அனைத்து சீராக்கங்களும் மூலதன கணக்கினோடவே மேற்கொள்ளப்படுகிறது. அப்ப ஜானு இலைப்பாடுற அந்த சந்தர்ப்பத்துல அவருக்கு செலுத்த வேண்டிய கடனா இருக்கலாம், இதா இருக்கலாம், எந்த ஒரு செயற்பாடும் எதனூடாக சீராகம் செய்யப்பட வேண்டுமா, மூலதன கணக்கினூடாக சீராக்கம் செய்யப்பட வேண்டுமா. ஓகேவா, சோ அப்ப இதோட பாத்தீங்கன்னா கொஸ்டின் முடியுது. இப்ப ஆரம்பத்துல மேலோடு பதிவு செய்யாது. சோ அப்ப ஒன்னா பாத்தீங்கன்னா இந்த அட்டவணைகள் எதுவுமே நம்ம பதிவு செய்யல. சோ அதை பதிவு செய்ய போறோம். சோ மூலதன கணக்கு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல உள்ள மீதி அணுக்கு 10,000, பணுக்கு 8,000, ஜனுக்கு 6,000. சோ அதை நம்ம பதிவு செய்ய போறோம். சோ மூலதன கணக்குல செலவு பக்கத்துல பதிவு செய்ய போறோம். எவ்வளோ, அணுக்கு 10,000, இவருக்கு பாத்தீங்கன்னா 8,000, இவருக்கு பாத்தீங்கன்னா 6,000 பதிவு செய்ய போறோம். சரியா, அடுத்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா நடைமுறை கணக்கு கொடுத்துருக்காங்க. நடைமுறை கணக்கு மீதி கொடுத்துருக்காங்க. நடைமுறை கணக்கு மீதி இதுல பிரக்கெட் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நடைமுறை கணக்குல வரவு பக்கம் பதிய வேண்டியதா காணப்படும். இதுல பாத்தீங்கன்னா எந்த இது ஒரு பிரக்கெட்டும் இல்ல. சோ அப்ப அவ்வளவு அது செலவு பக்கத்துல பதிவு செய்யப்படும். 2000, 1000, 600. சரியா, 2000 நான் மாத்தி பதிவு செஞ்சுட்டேன். இந்த இடத்துல வந்திருக்கும் 10,000, இந்த இடத்துல வந்திருக்கும் 8,000, இந்த இடத்துல வந்திருக்கும் இவ்வளவு 6,000 ரூபாய் வந்திருக்கும். சோ அப்ப இந்த நீங்க பதிவு செஞ்சிருப்பீங்க, எவ்வளவு பதிவு செஞ்சிருப்பீங்கன்னா
2000, 1000 பதிவு செஞ்சிருக்கீங்க, 600 பதிவு செஞ்சிருக்கீங்க. ஓகேவா? இது மீதியம் பதிவு செஞ்சிருக்கேன். செக் பண்ணி கொடுங்க. 2000, 1000, 600 கடன் கணக்கு நம்ம சீரகம் செஞ்சிட்டோம். அதன் பிறகு பாத்தீங்கன்னா அணு அணு பண்ணு ஜானு பதிவு லாபம் எவ்வளவு பதிவு செய்யறாங்களா? 3க்கு 2 கொண்டு. ஓகே, அது பதிவு செஞ்சிட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பங்காளரும் மாத சம்பளம் எவ்வளவு வாங்குறாங்களா? வருட சம்பளம் 1200. அப்ப இந்த 1200 இது எங்க பதிவு செய்யப்படுறோம்? நடைமுறை கணக்குல செலவு பக்கம் பதிவு செய்யப்படுறோம். ஒவ்வொரு நபருக்கும் நடைமுறை கணக்குல செலவுல பதிவு செய்யப்படும். ஒவ்வொரு நபருக்கும் பாத்தீங்கன்னா சம்பளம் நடைமுறை கணக்குல பாத்தீங்கன்னா பதிவு செய்யப்படும் சம்பளம் 1200 பதிவு செய்யப்படும். சோ இங்கே என்னது 1200 பதிவு செய்யப்படும். இந்த இடத்துல என்ன செய்யப்படும்? 1200 பதிவு செய்யப்படும். இந்த இடத்துல பதிகிற சம்பளத்தை டிரெக்டா கொண்டு போய் மறுபடியும் எங்க பதிவு செய்ய போறீங்கன்னா வருமான கூட்டுல பங்காளர் பகிர்வு இருக்கு, அந்த பகிர்வுல பங்காளர் சம்பளம்னு இந்த இடத்துல பதிவு செஞ்சிருங்க. 1200 எல்லாருக்கும் சேம் அமௌண்ட் தான் வரப்போகுது. 1200 என்ற அமௌண்ட் தான் வரப்போகுது. ஸோ அதையும் பதிவு செஞ்சிருங்க. ஸோ இந்த அமௌண்ட் நீங்க பதிவு செஞ்சிட்டீங்கன்னா ஓகே. வேணா டோட்டல் நீங்க டிரெக்டா கூட்டி போட்டுக்கலாம். 3600 சம்பளம் வந்திருக்கும். மொத்த சம்பளம் எவ்வளவு? 3600 சம்பளம் வந்திருக்கும். ஓகே, நம்ம அதையும் பதிவு செஞ்சிட்டோம். ஓகேவா? சோ சம்பளம் ஓகே. இப்ப அடுத்து என்ன சொல்றாங்க? அடுத்து பாருங்க, ஒவ்வொரு பங்காளருக்கும் வருட ஆரம்பத்தில் உள்ள மூலதன மீதிக்கு 10% வருடாந்த வட்டிக்கு உறுதி உடையவர்கள். அப்ப வருட ஆரம்பத்தில் உள்ள மூலதன மீதி நமக்கு தெரியும். நீங்க பதிவு செஞ்சிருக்கு பாருங்க மூலதன கணக்குல. இதுக்கு பாத்தீங்கன்னா 10% வட்டியா. சோ இப்ப கண்டுபிடிக்க போறீங்க 10,000 தர 10,000 100 மேல் 10% போட்டு கண்டுபிடிச்சீங்க. இவருக்கு வந்திருக்கும் எவ்வளவு வந்திருக்கும்னா அணுக்கு பாத்தீங்கன்னா 10,000 தர 17 போட்டு பிரிக்கீங்க 10 பிரிக்கிட்டீங்கன்னா 1000 வந்திருக்கும். யாருக்கு 1000 வந்திருக்கணும்? மூலதன வட்டி பாத்தீங்கன்னா இவருக்கு 1000, அணுக்கு 1000, இவருக்கு பாத்தீங்கன்னா 800, இவருக்கு பாத்தீங்கன்னா 600 வந்திருக்கும். இவருக்கு பாத்தீங்கன்னா 600 வந்திருக்கும். இந்த இடத்துல பதிவு செய்யற அதே மூலதன வட்டியை எங்க பதிவு செய்ய போறீங்கன்னா உங்களுடைய வருமான கூட்டுல பாருங்க, மூலதன வட்டியும் பதிவு செஞ்சிருப்பீங்க. அந்த இடத்துல பதிவு செய்ய போறீங்க 1000, 800, அடுத்து 600. சோ பதிவு செய்யறது என்ன செய்யுங்க? டைரக்டா டோட்டல கூட்டி போட்டுருங்க. 1000, 1800, 2400. அப்ப 2400 என்ன செய்யுங்க? இந்த இடத்துல பதிவு செஞ்சிருக்கோம். ஓகேவா? சோ இதோட ஃபுல்லா முடிவடைஞ்சு இப்ப நம்ம என்ன செய்ய போறோமோ அது அவத்தையும் கூட்ட போறோம். ஓகேவா? இப்ப கூட்டும் போது பாத்தீங்கன்னா இங்க பற்று வட்டியில நம்ம பிரச்சனை அப்படியே விட்டுற வேண்டியதுதான். இப்ப என்ன செய்ய போறோம்? அது அவத்தையும் கூட்ட போறோம். சோ அப்ப என்ன பாருங்க, மொத்தம் 19,000 அதுல இருந்து கழிச்சிருப்பீங்க 400 கழிச்சிருந்தீங்க, நமக்கு வந்திருக்கும் 18,600 வந்திருக்கும். சோ இந்த 18,600 என்ன செஞ்சிருப்பீங்க? விற்பனையில இருந்து கழிச்சிருப்பீங்க. சோ இப்ப விற்பனை கழிச்சிருந்தீங்க நமக்கு வந்திருக்கும் மொத்த லாபம் எவ்வளவு வந்திருக்குன்னா மொத்தம் 30,000. 30,000 எவ்வளவு கழிச்சிருப்பீங்கன்னா 18,600 கழிச்சிருக்கோம். கழிச்சிருந்தா வந்திருக்கும் 14,400 பாத்தீங்கன்னா உடைய மொத்த லாபமா இருக்கும். இப்ப மொத்த லாபத்தை என்ன செய்ய போறீங்கன்னா எது கழிக்க போறீங்கன்னா செலவை கழிக்க போறீங்க. இதுல பாத்தீங்கன்னா செயற்பாட்டு செலவு. அந்த செயற்பாட்டு செலவுல பங்காளர் சம்பளம் எவ்வளவு வழங்கியிருக்கு? 3000. சோ அப்ப 3000 கழிச்சோம்னா 2000 வரக்கூடியதா இருக்கும். 2000 பிளஸ் அதோட எவ்வளவு கூட்ட போறீங்க? வாடகை. அதோட எது கூட்ட போறீங்கன்னா கடன் வட்டியை கூட்ட போறீங்க. சோ அப்ப கூட்டம் வந்திருக்கும் 2000 பிளஸ் அதோட எவ்வளவு கூட்டியிருப்பீங்க? 115 பிளஸ் 195 கூட்டிதான் அவங்களுக்கு வந்திருக்கும் 2310 வந்திருக்கும். 2310 வந்திருக்கும். சோ அப்ப 2310 என்ன செஞ்சிருப்பீங்கன்னா கழிச்சிருப்பீங்க. எது இருந்து கழிச்சிருப்பீங்கன்னா மொத்த லாபத்திலிருந்து கழிச்சிருக்கும். சோ மொத்த லாபத்தின் கழிச்சு தேரி லாபம் வந்திருக்கும். தேரி லாபம் எவ்வளவு வந்திருக்கும்னா மொத்த லாபம் 11,400. அது வந்து கழிச்சிருப்பீங்க. அது வந்து கழிச்சிருப்பீங்க. செலவுகள் கழிச்சுதான் உங்களுக்கு வந்திருக்கும். தேரி லாபம் வந்திருக்கும் 9,900. 9,990 வந்திருக்கும். சோ தேரி லாபத்துக்கு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா இந்த மூலதன வட்டி பங்காளருக்கான சம்பளத்தை கழிக்க போறீங்க. பற்று வட்டி தான் இதை கூட்டியிருப்பீங்க. சோ இது ரெண்டே கூட்டம் அவருக்கு வந்திருக்கு. எவ்வளவு வந்திருக்கும்னா 2,400, 3,600, 4,000, 6,000 ரூபாய் பாத்தீங்கன்னா 6,000 ரூபாய் பாத்தீங்கன்னா வந்திருக்கும். சோ 6,000 ரூபாய் கழிச்சிருப்பீங்க. சோ 6,000 ரூபாய் நீங்க கழிச்சிருந்தீங்கன்னா நமக்கு வந்திருக்கும் எவ்வளவு அமௌண்ட் வந்திருக்கும்னா பங்காளர் பகிர் செய்யப்பட வேண்டிய லாபம் வந்திருக்கும். எவ்வளவு வந்திருக்கும்னா 3,900 வந்திருக்கும். சோ 3,900 பாத்தீங்கன்னா பங்காளருக்கு பகிர் செய்யப்பட வேண்டிய தொகையா இருக்கும். சோ இந்த தொகை என்ன செய்ய போறீங்க? பங்காளருக்கு பகிர் செய்ய போறீங்க. எவ்வாறு பகிர் செய்ய போறீங்க? 3 இவருக்கு பாத்தீங்கன்னா ஆரம்ப வீதம் 3 வீதம், இவருக்கு பாத்தீங்கன்னா 2 வீதம், இவருக்கு பாத்தீங்கன்னா 1 வீதம். சோ அப்ப என்ன செஞ்சிருப்பீங்கன்னா
3090 3090 என்ன செஞ்சிருப்பீங்க, பிரிச்சிருப்பீங்க. எத்தனை பிரிச்சிருப்பீங்கன்னா இதை அவர்த்தையும் கூட்டியிருப்பீங்க. எத்தனை வீதம் இருக்கு அதை கூட்டியிருப்பீங்க. 3 + 2 + 1 மொத்தம் பாத்தீங்கன்னா 5 6. சோ 6 பிரிச்சிருந்தீங்கன்னா ஒரு வீதம் வந்திருக்கு எவ்வளோ, 515. அப்ப 515 பாத்தீங்கன்னா ஜானுக்கு பாத்தீங்கன்னா 515. சோ அவருக்கு 515 நம்ம பதிவு செஞ்சுட்டோம். ஓகேவா. அடுத்து பாத்தீங்கன்னா பணக்கு எவ்வளவு, அது 2 மடங்கு. அப்ப 515 அது என்ன செஞ்சிருப்போம், 2ஆல் பெருக்கி இருப்போம். 2ஆல் பெருக்கி இருந்தோம்னா 2 வீதம் வந்திருக்கும், 1030 வந்துருக்கும். சரி. அடுத்து 3 வீதம் பாத்தீங்கன்னா 1030 பிளஸ் நம்ம எவ்வளவு கூட்டிருப்போம்னா, அப்படிலாட்டி 515 நீங்க பெருக்கி இருப்பீங்க, 3ஆல் பெருக்கி இருப்பீங்க. 3 வீதம் பாத்தீங்கன்னா 1545 வந்திருக்கும். சரியா. இந்த டோட்டல் அமௌண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். இதை என்ன செஞ்சிருப்பீங்கன்னா டிரெக்டா எங்க மாத்திருப்பீங்கன்னா இந்த இடத்துக்கு மாத்திருப்பீங்க. சேம் அமௌண்ட் 3090 வந்திருக்கும். சோ 3090 கழிச்சிருப்பீங்க. கழிச்சிருந்தா நிறுவனத்துல எந்தவித ஒரு லாபமும் நட்டமும் காணப்படாது. ரீசன் பங்காளருக்கு பகிர்வு செஞ்சிட்டோம். ஓகேவா. இப்ப இந்த இடத்துல பதிவு செய்யப்பட்ட அதே லாபத்தை மறுபடியும் எங்க பதிவு செய்ய போறீங்க, நடைமுறை கணக்குல செலவு பக்கம் பதிவு செய்ய போய் லாபத்தை ஒவ்வொரு பங்காளருக்கும் அதே நட்டமாக காணப்பட்டால் நிறுவனத்துல நடைமுறை கணக்குல வரவு பக்கத்துல பதிவு செய்யும். ஓகேவா. சோ பதிவு செய்ய போறேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லாப பகிர்வு பாத்தீங்கன்னா 1545, இவருக்கு பாத்தீங்கன்னா 1030, இவருக்கு பாத்தீங்கன்னா 515 பதிவு செஞ்சுட்டோம். ஓகேவா. இப்ப என்ன செய்ய போறோம், இதை கூட்டி பேலன்ஸ் பண்ணோம். அப்ப கூட்டி பேலன்ஸ் பண்ண முன்னாடி கிளியரா ஞாபகம் வச்சுக்கணும், இது பார்ட் 1க்கு மிக மிக அவசியமானது. ஓகேவா. எந்த பங்காளர் விலகுறாங்களோ அந்த பங்காளருடைய நிரல பெஸ்டா கூட்டி புள்ள முடியுங்க. அதுக்கு பிறகு மத்த நபர்கிட்ட செய்யலாம். அப்ப இதுல பாத்தீங்கன்னா பணு என்ற ஒரு நபர் விலகுறாரு. அப்ப விலகுற சந்தர்ப்பத்தில் பெஸ்டா நடைமுறை கணக்குன்ற டோட்டல் பெஸ்டா கூட்டுங்க. நடைமுறை கணக்குன்ற டோட்டல் எவ்வளவு வரப்போகுது பாத்தீங்கன்னா, இதுல ஒப்பிடும்போது பாத்தீங்கன்னா செலவு பக்கம் தான் அதிகமா காணப்படுது. அப்ப என்ன செய்யிருப்பீங்க, 600 பிளஸ் 1200 பிளஸ் அதோட என்ன கூட்டியிருப்பீங்க, 600 கூட்டியிருப்பீங்க பிளஸ் 515 கூட்டியிருப்பீங்க. கூட்டம் மொத்தம் வந்திருக்கும் 2915 வந்திருக்கும். அதே 2915 பேலன்ஸ் பண்ணிருப்பீங்க. சோ அதே 2915 பேலன்ஸ் பண்ணிருப்போம். பேலன்ஸ் பண்ண பிறகு என்ன செய்ய போறீங்கன்னா, இதுல இருந்து எதை கழிக்க போறீங்க, ஜானுக்கு செலுத்த வேண்டிய சம்பளத்தையும், அடுத்து பாத்தீங்கன்னா மோட்டார் வாகனம் அது என்ன செய்யிருப்பீங்க, ஜனக்கு செலுத்தப்பட்ட சம்பளத்தை கழிச்சிருப்பீங்க. சோ இப்ப கழிச்சிருந்தா மூலதன கணக்குக்கு மாற்ற வேண்டிய ஒரு தொகை வந்திருக்கும். எவ்வளவு கழிச்சிருப்பீங்க, 1000 கழிச்சிருப்பீங்க. 1000 கழிச்சு அவர் செலுத்த வேண்டிய தொகை வந்திருக்கும் 1915 வந்திருக்கும். இந்த 1915 எங்க மாத்த போறோம்னா மூலதன கணக்கு மாற்றம். சோ மூலதன கணக்குல பாத்தீங்கன்னா நடைமுறை கணக்குல இருந்திருப்போம், ஜனுக்கு நேரா பதிவு செய்ய போறீங்க. அதே அமௌண்ட் 1315 பதிவு செய்ய போறீங்க. பதிவு செஞ்ச பிறகு என்ன செய்ய போறீங்கன்னா மூலதன கணக்கு மீதியை கூட்ட போறீங்க. இதுல கூட்டினா உங்களுக்கு தெரியும் 6000 பிளஸ் அதை எழுத கூட்டிருப்பீங்க 1000 பிளஸ் 2915 2915 கூட்டிருப்பீங்க. கூட்டினா உங்களுக்கு வந்திருக்கும் எவ்வளவு வந்திருக்குமா, 4830 வந்திருக்கும். சோ 4830 பேலன்ஸ் பண்ணுவீங்க. சோ 4830 பேலன்ஸ் பண்ணுவீங்க. பேலன்ஸ் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா இதுல கழிக்க வேண்டிய ஒரு தொகை காணப்படுது, மோட்டார் வாகன தொகை. அதை கழிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கும் எவ்வளவு வந்திருக்கும்னா 1200 கழிச்சிருந்தீங்கன்னா 3630 வந்திருக்கும். இந்த 3630 கிளியரா ஞாபகம் வச்சுக்கொடுங்க. கடன் தொகையா இருக்கும். யாரோட கடன் தொகையா இருக்கும், ஜனோட கடன் தொகையா இருக்கும். ஜனோட கடன் தொகையாக காணப்படும் 3630. ஓகேவா. சோ இது ஓகே. இப்ப இதன் பிறகு பாத்தீங்கன்னா டிரெக்டா நீங்க மூலதன கணக்கு ஃபுல்லாய் கூட்டலாம். 8000 பிளஸ் பணுக்கு பாத்தீங்கன்னா எந்த இதுவுமே சொல்லல தானே, கூட்ட போறோம். அணுக்கு பாத்தீங்கன்னா 3000 பேலன்ஸ் ஆயிருக்கும் 3000. இவருக்கு பாத்தீங்கன்னா 10,000, இவருக்கு பாத்தீங்கன்னா 10,000. சோ இதே அமௌண்ட் நீங்கிட்டு மாத்திருப்பீங்க 13,000, இவருக்கு பாத்தீங்கன்னா 10,000. சோ இப்ப இது இருந்து கழிச்சிருப்பீங்க 3600 கழிச்சிருந்தீங்கன்னா 9400 இவருக்கு காணப்படும். மீதி சென்றதாக இவருக்கு பாத்தீங்கன்னா 2400 8600 போச்சுன்னா 7600 பாத்தீங்க 7600 பாத்தீங்கன்னா இவருக்கு மீதி சென்றதா இருக்கும். மீதி பாத்தீங்கன்னா 9400 இவருக்கு மீதி காணப்படும். இவருக்கு பாத்தீங்கன்னா மீதி சென்றது பாத்தீங்கன்னா 7600 காணப்படும். ஓகேவா. இப்ப என்ன செய்ய போறோம், நடைமுறை கணக்கு கூட்ட போறோம். நடைமுறை கணக்கு அணுவ கூட்டினீங்கன்னா 2000 பிளஸ் 1200 3200, 3200 பிளஸ் 1000 4200, 4200 பிளஸ் பாத்தீங்கன்னா 195 4395, 4395 கூட்டிருப்பீங்க
1545. அப்ப 5395, 5840, 5840 வந்திருக்கும். ஸோ கூட்டி பாருங்க, 2000 பிளஸ் அதில் கூட்ட போறீங்க 1200 பிளஸ் எவ்வளவு கூட்ட போறீங்க 1000 பிளஸ் எவ்வளவு கூட்ட போறீங்க 1195 பிளஸ் 1545 கூட்டினீங்கன்னா 5940 வந்திருக்கும். ஸோ இவருக்கு எவ்வளவு பேலன்ஸ் ஆயிருக்குமா 5940 இவருக்கு பேலன்ஸ் ஆயிருக்கும். அதே பேலன்ஸ் பண்ண தொகை வந்து வரோ சைட் மாத்திருப்பீங்க 5940 மாத்திருப்பீங்க. அதுல இருந்து எவ்வளவு கழிச்சிருப்பீங்க 1180 கழிச்சிருப்பீங்க. 1180 கழிச்சிருப்பீங்க. 1180 கழிச்சு தான் உங்களுக்கு வந்திருக்கும். மீதி சென்ற தொகை வந்திருக்கும் இவருக்கு 4760 என்ற தொகை வந்திருக்கும். சரியா? அதே மீதி வந்ததா பாத்தீங்கன்னா 4760 வந்திருக்கும். ஓகேவா? இப்ப யாருக்கு பணு கூட்ட போறோம்? சோ பணோட தொகையை பாருங்க 1000. சோ கூட்ட போறோம் 1000 பிளஸ் அதோட கூட்ட போறோம் 1200 பிளஸ் அதோட எவ்வளவு கூட்ட போறோம்னா 800 கூட்ட போறோம் பிளஸ் அதோட எவ்வளவு கூட்ட போறோம்னா 115 கூட்ட போறோம் பிளஸ் அதோட எவ்வளவு கூட்ட போறோம்னா 1030 கூட்ட போறோம். 1030 கூட்ட போறோம். சோ கூட்டினா 4145 இருக்கு. அதே 4145 பேலன்ஸ் பண்ணிருப்பீங்க. 4145 பேலன்ஸ் பண்ணிட்டு என்ன செஞ்சிருப்பீங்க 1400 கழிச்சிருப்பீங்க. சோ 1400 கழிச்சிருந்தீங்கன்னா 1400 கழிச்சிருந்தீங்க உங்களுக்கு வந்திருக்கும். எவ்வளவு வந்திருக்குன்னா 2745 வந்திருக்கும். 2745 வந்திருக்கும். அதே 2745 வந்து மீதி வந்ததா இருக்கும். 2745 வந்ததாக காணப்படும். சோ இதுதான் பார்ட்னர்ஷிப்புடைய மிக இலகுவான முறையில வந்து கணக்கு செய்யக்கூடியதாக காணப்படும். சோ இந்த இடத்துல மாத்திக்கொள்ளுங்க. மீதி நீங்க கொண்டு வந்தது. சரி, இது சென்றதா இருக்கும், இது வந்ததா இருக்கும். இந்த இடத்தை மாத்திக்கொள்ளுங்க. மீதி வந்தது. ஓகேவா? இதுதான் அது பார்ட்னர்ஷிப்பினுடைய மிக இலகுவான ஒரு முறையா இருக்கும் கணக்கு செய்வதற்கு. மிக மிக இலகுவானது. மினிமம் பாத்தீங்கன்னா 40 மார்க்ஸ், மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அதை விட கூடலாம். பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 ரெண்டையும் உள்ளடக்கப்பட்ட ஒரு வினா இது காணப்படும். ஓகேவா? அடுத்த ஒரு பாஸ் பேப்பர் நம்ம பார்ப்போம். நன்றி.